சிந்து பைரவி சீரியல்ல இப்ப அன்னபூரணி கோயில்ல வந்து கும்பிட்டுட்டு ரொம்ப கவலையா உட்காந்து கண் கலங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற பூசாரி என்னாச்சுமா? ஏன் இப்படி அழுகுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, தன்னோட மகன் ஆறுமுகத்தோட லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற பூசாரி வந்து பாத்தீங்கன்னா, உங்க பையனை விட்டு அவங்க மனைவி போகக்கூடாதுன்னா, இந்த பரிகாரத்தெல்லாம் அந்த பையன் பண்ணுனா கண்டிப்பா கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, உன் பையன பிரிஞ்சு போகாது அப்படின்னு பூசாரி சொன்னதுதான், உடனே அன்னபூர்ணி நம்ம ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி, "உடனே இந்த கோயிலுக்கு வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. அங்க வந்து ஆறுமுகத்துக்கிட்ட இந்த பரிகாரத்தெல்லாம் சொல்றாங்க. பரிகாரம் கொஞ்சம் கஷ்டமான பரிகாரம் தான். ஆரம்பத்துல தீச்சட்டிய தூக்கிக்கிட்டு கோயில சுத்தி வரணும். அதுக்கப்புறம் அங்க பிரதட்சணம் பண்ணணும். கடைசியா தான் கடுமையான பரிகாரம். என்ன அப்படின்னா, 2 கையிலயும் சூடத்த ஏத்திக்கிட்டு 100 முறை வந்து பாத்தீங்கன்னா, யாரு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க பேர சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஆறுமுகம் பரிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல, தீச்சட்டிய தூக்கிக்கிட்டு அப்படியே கோயில சுத்தி வரும்பொழுது, நம்ம பைரவி எங்க இருந்து தான் அந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்களும் அங்க வந்துடுறாங்க. ஆனா பைரவி அங்க இருக்கிறது வந்து ஆறுமுகத்துக்கும் தெரியாது, அன்னபூர்ணிக்கும் தெரியாது. பைரவி இவங்க பண்ற பரிகாரத்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க கிட்டலாம் இது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவங்க மனைவி பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு இந்த பரிகாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பைரவியும் மறைஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே மனசு கஷ்டப்படுறாங்க. ஆறுமுகம் நமக்காக இவ்வளோலாம் பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல இவங்க பரிகாரம் பண்றத இந்த மாறனும் பார்த்துடுறாப்புல. "ஓ! நீ இங்க இருக்கியா? அப்ப வீட்ல போயிட்டு உன் தங்கச்சிய தூக்குறேன் பாரு" அப்படின்னு மாறனோட ஆட்கள் எல்லாமே அங்க போயிடுறாங்க. இப்ப மாறனும் சம்பத்தும் சேர்ந்து வீட்டுக்குள்ள நம்ம காயத்ரியை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. காயத்ரி யாருமே இல்லாம வீட்ல உட்காந்து ஹால்ல காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம ஆறுமுகம் அடுத்த பரிகாரம் அங்க பிரதேசன பரிகாரத்தை ஆரம்பிச்சுட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சூடத்தை கையில ஏந்திக்கிட்டு நம்ம பைரவியோட பேரை சொல்லிக்கிட்டு வேண்டுதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே நேரத்துல இங்க நம்ம காயத்ரிய பிடிச்சிடுறாங்க. காயத்ரி எவ்வளவோ முயற்சி பண்ணி தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. கடைசியா ரூமுக்குள்ள போய் கதவெல்லாம் பூட்டி பார்த்தாங்க. ஆனா கதவையும் உடைச்சிட்டு காயத்ரிய தூக்கிக்கிட்டு கார்ல ஏத்த போய்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.